நடிகர் விக்ரம் மீது புகாரா? வழக்கமா விஜயோட புது படம் ரிலீஸ் ஆகுற சமயத்துல அவர் மேலதான் புகார்கள் கொடுப்பாங்க. சமீபத்துல கூட கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியான டைம்ல இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கத்தை ஊக்குவிக்கிறார் விஜய் என சொல்லி விஜய் மேல சிலர் கேஸ் போட்டாங்க. இப்போ விஜய தொடர்ந்து நடிகர் விக்ரம் மேலயும் கேஸ் போட்டிருக்காங்க. நடிகர் விக்ரம் இப்போ இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்துல தங்கலான் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. சோ இந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இதனை தொடர்ந்து அடுத்து விக்ரம் சித்தா பட இயக்குனர் அருண்குமாரோட கூட்டணி அமைச்சிருக்காரு. இந்த படத்துல துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யாலாம் நடிக்க போறாங்க. இந்த நிலையில தான் விக்ரம் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 17ஆம் தேதி இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியானது. வீர தீர சூரன் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ள இந்த டீசர்ல விக்ரம் துப்பாக்கியோட இருக்கிற சீன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் அதே நாள்ல தான் படத்தோட போஸ்டரை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல விக்ரம் 2 கையிலயும் அருவாளை புடிச்சிட்டு மாசா செம கெத்தா நிப்பாரு. இந்நிலையில தான் என்ன ஆகியிருக்கு, இதை எல்லாத்தையும் சுட்டி காட்டியிருக்காரு சமூக ஆர்வலர் செல்வம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆன்லைன் மூலம் நடிகர் விக்ரம் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த புகார்ல அவர் என்ன பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னா, வீர தீர சூரன் படத்தின் போஸ்டரில் நடிகர் விக்ரம் ஆயுதம் ஏந்தி காட்சியளிக்கிறார். இதன் மூலம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு ஹீரோ இளைஞர்கள் மனதில் தவறான எண்ணத்தை விதைக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி படத்துல இருக்கிற ஒவ்வொரு சீனுக்கும் கேஸ் போட்டா படமே எடுக்க முடியாது போலயே. அது வெறும் படம். படத்தை படமா மட்டும் பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை இணையதளத்துல சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கேஸ் போட்டு படத்துக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தேடி தராங்கன்னு இணையதளத்துல ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நீங்க அந்த போஸ்டரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஜெயா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மீ சுபா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.